எல்லாருக்கும் ஹாய். ஸோ இது ஃபேஸ் ஒன்னோட லாஸ்ட் டாபிக். சரியா? என்ன அப்படின்னா டீபக்கிங் மைண்ட் செட்டு. ஸோ டீபக்கிங்னா என்ன அப்படின்னா ஒரு மிஸ்டேக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, என்ன நடந்துச்சு அப்படின்ற ட்ரூத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சரியா? இங்கே ப்ரூட்டலான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரோக்ராமே ஏதாவது ஒரு தப்பான கோடு எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ப்ரோக்ராமராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஏன் அப்படின்றத சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ பிகினர்ஸாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தப்பாக போயிடுச்சுன்னா டக்குன்னு ஒரு மாதிரி பதட்டப்படுறது, ரேண்டமாக அங்கே எங்கே ஏதாவது மாற்றுறது, இல்லை வந்துட்டு இன்டர்நெட்டையோ கம்ப்யூட்டரையோ இல்லை லக்கையோ ப்ளேம் பண்ணுறது, அந்த மாதிரி எமோஷனல் ஆயிடுவாங்க. சரியா? இதே வந்துட்டு நம்ம லைக் டெவலப் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளை என்னென்ன கொஷின்ஸ் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு, எங்கே வந்து எது மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடாலஜிக்கலாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும். இது வந்து கொஞ்சம் போரிங் தான், பட் இஃப் இட் கேன் மேக் யுவர் லைஃப் அ பிட் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் தென் ஒய் நாட்ல. ஸோ இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டிவி ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா உடனே நம்ம மட்டும் குடுகுடுன்னு போயிட்டு புது டிவி வாங்கிட மாட்டோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் பேட்டரி வந்து டெட்டாக இருக்கா, இல்லை பேட்டரி வந்து தப்பாக செல்லு போட்டோமா, இல்லை வந்து டிவி சுவிட்ச் வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேனா, இல்லை ரிமோட் சென்சார் ஏதாவது பிளாக் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்துட்டு டீபக்கிங். சரியா? இப்போ கோட் எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ அவுட்புட் தப்பாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இன்புட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். அடுத்து நான் என்ன லாஜிக்கில் இதை எடுத்துகிட்டு போகிறோன்னு நினைக்கிறேனோ அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன். அடுத்து ஸ்டேட்டை வந்து நான் செக் பண்ணுவேன். எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ஒரே நேரத்தில் பார்க்க முடியாதுல்ல, ஒன்று ஒன்றா தானே பார்ப்போம். கரெக்ட் தானே? இப்போ டீபக்கிங்கோட மெயின் ரூல் என்ன அதுதான், அதாவது நீங்கள் இதை டேட்டூ மாதிரி போட்டுக்கணும். சரியா? சேஞ்ச் ஒன் திங் அட் அ டைம். அதாவது நீங்கள் எல்லாமே ஒரே டைமில் மாற்றிட்டிங்கன்னா எதனால் அந்த எரர் ஃபிக்ஸ் ஆச்சு, என்ன ஆகுது அப்படின்னே உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் நீங்கள் ஒரு ஒரு திங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு இது பண்ணுறப்போ வந்துட்டு உங்களுக்கு டைம் எடுக்கும், போரிங்காக இருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். பட் இதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் ஷுர்லி மேக் யுவர் லைஃப் ஈஸியர். ஓகே? ஸோ ஏன் வந்துட்டு எரர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னா, எரர் என்ன உங்களுக்கு சொல்லுன்னா, எங்கே வந்துட்டு ப்ரோக்ராம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எந்த இடத்துல வந்து நான் பண்ண அசம்ஷன் ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு தெளிவாக காட்டும். சரியா? இப்போ எரரே இல்லை அப்படின்னா இப்போ டீபக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக ஏன் ப்ரோக்ராம் ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அண்டு ஒரு ப்ரோக்ராமராக உங்கள் ஹேபிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அச்சோ இது எப்படா ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சரி, என்ன எக்ஸாக்டாக இங்கே ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ ஹவு டு ஃபிக்ஸ்னாலும் ஃபஸ்ட் கிளாரிட்டி நம்ம எடுத்து போதும். பட் லைக் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், don't try to directly jump into solutions. Okay, try to get clarity of what went wrong first. Okay, ஸோ உங்களுக்கான கொஷின் இப்போது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு 3 scenarios தரேன் அண்ட் யூ ஹாவ் டு கமெண்ட், டீபக் அண்ட் கமெண்ட். ஓகே? ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் நாட் சார்ஜிங், செகண்ட் வந்து ஆப் நாட் ஓப்பனிங், அண்ட் தேர்ட் வந்து அலாரம் டின்ட் ரிங். இது மூணுக்குமே வந்துட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு எது கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கங்க்ராட்ஸ் ஆன் கம்ப்ளீட்டிங் ஃபேஸ் 1. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.